கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பேருந்துகள் பற்றாக்குறையால் அவதியடைந்த பயணிகள் போதிய பேருந்துகளை இயக்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வார இறுதி நாளில் சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு சென்றனர். அங்கு பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்த நிலையில் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் மற்ற பயணிகள் அதில் பயணிக்க முடியவில்லை. மேலும் போதிய சாதாரண பேருந்துகளும் இயக்கப்படாததால் இது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து கூடுவாஞ்சேரி சரக துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன் பின்னர் சுமார் 2 மணி நேரம் கழித்து போராட்டம் கைவிடப்பட்டது. பேருந்துகள் பற்றாக்குறை காரணமாக பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் நடைமேடைகளில் படுத்து உறங்கினர். மேலும் வார இறுதி நாட்களில் உரிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் வார இறுதியில் போதிய பேருந்துகள் இல்லாமல் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என நூற்றுக்கணக்கான பயணிகள் தவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நள்ளிரவில் பயணிகளை சாலை மறியலில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளிய திமுக அரசு முழுவதும் செயலற்று இருப்பது வெளிப்படையாக தெரிவதாக விமர்சித்துள்ள அண்ணாமலை, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதும் தயாராகும் வரை பேருந்துகளை மீண்டும் கோயம்பேட்டில் இருந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் சென்னை முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள போக்குவரத்து துறை அதிகாரிகள், மதுராந்தகம் அருகே ஏற்பட்ட விபத்து காரணமாக பேருந்துகள் வர தாமதமானதால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வழக்கமாக திருச்சிக்கு இயக்கப்படும் 105 பேருந்துகளுடன் விடுமுறை காரணமாக கூடுதலாக 60 பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும், தற்போது போக்குவரத்து சீரான நிலையில் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர்.